நிறைய பேர் ஹாரர் மூவிஸ் பார்த்து பயந்துருப்பீங்க. ஆனா ஸ்லாஷர் மூவிஸ் பார்த்து யாரும் பயந்திருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ நான் சொல்ல போற மூவிஸ் பார்த்து கண்டிப்பா நீங்க பயப்படுவீங்க. ஏன்னா நீங்க பார்க்க போறது வெறும் படம் மட்டும் இல்ல, இது உண்மையாவே நடந்த கொடூரமான விஷயங்களை படமா எடுத்திருக்காங்க. சோ இது கண்டிப்பா நீங்க நார்மலா பாக்குற படம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. சோ இழகிய மனம் படைத்தவர்கள் இந்த படங்களை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. கடைசியா நான் சொல்ல போற படத்தோட கதையை கேட்டீங்கன்னா இனிமே நீங்க தெரியாத ஒருத்தர் கூட பழகவே மாட்டீங்க. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற படம் போர்டர்லேண்ட். இந்த படத்தோட கதை உண்மையாவே மெக்சிகோவோட பார்டர்ல நடந்த ஒரு கதை. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் 1989ல அவரோட விடுமுறைக்காக அவர் மெக்சிகோல இருக்கிற மாட்டாமோரோஸ்க்கு போறாரு. அங்க அவர் ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பலால கடத்தப்படுறாரு. அவங்க மனிதர்களை பலி கொடுத்தா அவங்க சட்டவிரோதமா பண்ற போதைப் பொருள் கடத்தலுக்கு போலீஸ்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நம்புனாங்க. சோ அவங்க அவனை கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணி அவங்களோட வழிபாட்டு முறை மூலமா அவனை பலி கொடுத்தாங்க. இது மொத்த உலகத்தையுமே அதிர்ச்சியில உரைய வச்சுது. என்னடா இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. வேற எங்கேயும் இல்ல, நம்ம லியோ படத்துல லோகேஷ் கனகராஜ் இந்த பலி கொடுக்கிற சீனை அப்படியே தூக்கி வச்சிருப்பாரு. போலீஸ் அங்க சர்ச் பண்ணப்போ அந்த வழிபாட்டு பண்ணையில டாசன்ஸ் கணக்குல உடல்கள் இருந்துச்சு. அதை பார்த்ததும் தான் இது சாதாரணமான கொலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ மக்கள் எல்லாரும் மெக்சிகோவோட அந்த பார்டருக்கு போகவே ரொம்ப பயந்தாங்க. சோ இந்த ஒரு கதையை தான் 2007ல பார்டர்லேண்ட் அப்படின்னு ஒரு படமா எடுத்தாங்க. இந்த படத்துல வர்ற கொடூரமான சீனை பார்த்து பயப்படாதவங்க கூட இது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த கதைன்னு சொன்னப்ப ரொம்பவே பயந்துட்டாங்க. சோ நீங்க இந்த படத்தை பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா நம்ம பார்க்க போற படம் வுல்ஃப் கிரீக். இந்த படத்தோட கதை 3 இளம் சுற்றுலா பயணிங்க, அப்புறம் 2 பிரிட்டிஷ் பொண்ணுங்க, அப்புறம் ஒரு ஆஸ்திரேலியன். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரோடு ட்ரிப் போறாங்க. பட் கொஞ்சம் தூரத்திலேயே அவங்களோட வண்டி பிரேக் டவுன் ஆயிருது. சோ அவங்களுக்கு மிக் டெய்லர் அப்படிங்கிறவர் உதவி பண்ண வராரு. ஆனா உதவி பண்ண வந்தவர் கொஞ்சமா தன்னோட சுயரூபத்தை காட்டி அவங்கள கொடூரமா வேட்டையாட தொடங்குறாரு. இதுதான் அந்த படத்தோட கதை. பட் இந்த மிக் டெய்லர் அப்படிங்கிற கேரக்டர் சாதாரணமா உருவாக்கப்படல. இந்த கேரக்டர் நிஜ வாழ்க்கையில நடந்த 2 பயங்கரமான கொலைகளை பண்ண கொலைகாரங்களை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டுச்சு. முதல்ல இவன் மிலா. இவர் 1990ல மலையேற பயணிகளை காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் அவங்கள அங்க கொடூரமா சித்திரவதை பண்ணி கொன்னிருக்காரு. மொத்தமா 7 பேரை கொன்னதா சொல்றாங்க. அப்புறம் 2வதா பிராட்லி ஜான். இவர் ஒரு பிரிட்டிஷ் டூரிஸ்ட். இவரோட பீட்டர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தன்னோட காதலியோட ட்ரிப்க்கு போயிருக்காரு. ஆனா அவரோட காதலி எப்படியோ தப்பிச்சு உயிர் பொழைச்சிட்டாங்க. பட் பீட்டரோட பாடி இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. சோ அடுத்த டைம் நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம்னு உங்க மனசுக்குள்ள தோணும் போது இந்த படம் கண்டிப்பா நீங்க முன்னாடி பார்த்த படம் மாதிரி இருக்காது. 3வதா நம்ம பார்க்க போற படம் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இந்த படத்தோட கதை ஒரு காதல் ஜோடி அவங்களோட வீட்டுல இருக்காங்க. 3 முகமுடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்களோட வீட்டு கதவை தட்டுறாங்க. ஆனா இது அவங்க ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல. அந்த கப்பிள்ஸும் எங்கேயும் ஓடி போக வழி இல்லாம அந்த வீட்டுக்குள்ளேயே பயத்தோட அடைஞ்சு கிடக்குறாங்க. இந்த படம் 2 உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்தாங்க. ஒன்னு 1969ல நடந்த மேன்ஷன் ஃபேமிலி கொலை. அங்க ஒரு வழிபாட்டு கேங், அப்போ இருந்த நடிகை ஷாரன் டேட் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொடூரமா கொன்னுட்டாங்க. அந்த கொலையோட மிருகத்தன்மை நிறைய நடிகைகளை ரொம்பவே பயப்பட வச்சுது. இன்னொரு ஸ்டோரி இந்த படத்தோட டைரக்டரோட சின்ன வயசுல நடந்த சம்பவம். அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கதவை தட்டுவாங்க. உள்ள இருந்து சத்தம் வரலனா உடனே கதவை உடைச்சிட்டு உள்ள போயிருவாங்களாம். சோ அவரோட சின்ன வயசு பயத்தையும் இந்த படத்துல சேர்த்திருக்கிறாரு. ஆனா இந்த படத்திலேயே ஒரு பயங்கரமான டயலாக் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நாங்க என்ன பண்ணோம், எதுக்காக எங்களை கொலை பண்ண பாக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சிம்பிளா நீங்க ஏன் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னு சொன்னாங்க. அதாவது நாங்க வரும்போது நீங்க வீட்டுக்குள்ள இருந்தது உங்க தப்பு, அதனால உங்களை கொல்ல போறோம்னு சொன்னாங்க. எந்த ஒரு பகையும் மோட்டிவும் இல்லாம கொடூரமா கொலை பண்றதுனாலதான் இந்த படம் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. 2வதா நம்ம பார்க்க போற படம் டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில். இந்த படம் குற்றங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இது ஒரு உண்மையான NYPD போலீஸ் ஆபீசர் ரால்ப் ஷார்சின் அப்படிங்கிறவரோட உண்மையான அனுபவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. 1990ல நியூயார்க் தெருக்கல்ல பேய் பிடிக்கிறது சம்பந்தமான ஒரு கேஸ் விஷயமா ரால்ப் போயிருக்காரு. ஆனா அங்க அவர் ஃபேஸ் பண்ண ஆட்கள் சாதாரணமானவங்க கிடையாது, ஏதோ ஒரு ஆமானுசத்தால பாதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாரு. மக்கள் எல்லாரும் இது ஏதோ படத்துக்காக எக்ஸ்ட்ரீம் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் ரால்ப் நீங்க நம்பினாலும் நம்பலானாலும் நாங்க என்ன பார்த்தேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. சோ இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற படம் தி கேர்ள் நெக்ஸ்ட் டோர். இந்த படத்துல ஒரு பொண்ணு தன்னோட அப்பா அம்மா அவள் பாத்துக்க முடியாம விட்டுட்டு போனதுனால தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுல தங்குற ஆரம்பத்துல நார்மலா போயிட்டு இருந்தாலும் போக போக அவங்க அவள் வாரக்கணக்குல கொடுமைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அபியூஸ் பண்றது, சித்திரவதை பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. ஆனா இது எல்லாத்தையும் அவங்க அவளோட நல்லதுக்கு தான் பண்றதா சொன்னாங்க. இந்த படத்தை 1960ல இந்தியானால வாழ்ந்துட்டு இருந்த சில்வியா அப்படிங்கிற பொண்ணோட கொடூரமான கதையை வச்சுதான் எடுத்தாங்க. இதுல சில்வியாவோட பேரண்ட்ஸ் அவள் ஒரு பெண் பராமரிப்பு விடுதியில விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அங்க இருக்கிறவங்க இவள் கொடூரமா வாரக்கணக்குல இல்ல வருஷ கணக்குல சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இவ 1965ல அவளோட உடல் காயங்கள் காரணமா இறந்து போயிடுறா. அவ துன்புறுத்தப்படுறது அக்கம் பக்கம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க யாருகிட்டயுமே சொல்லாம மறைச்சிட்டாங்க. சோ இப்போ வரைக்கும் இது அமெரிக்காலேயே ஒரு பயங்கரமான கேஸா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி உண்மை சம்பவத்தை கொண்ட படங்களை நீங்க பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல
சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ல தெரியற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.